வணக்கம் நண்பர்களே! நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, மிகவும் அத்தியாவசியமான விட்டமின்கள்ல ஒண்ணு பி காம்ப்ளெக்ஸ். அதுல நம்ம அதிகமா பேசப்படுவது வந்து விட்டமின் B6 அண்ட் B12. B6 பத்தி ஒரு முழு வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்குது. அது நீங்க போய் பாருங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க. பலருக்கு இந்த 2 விட்டமின்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதற்காக இது தேவை? B12 குறைந்தால் என்ன ஆகும்? B6 அதிகமானால் என்ன பிரச்சனை வரும்? எந்த உணவுகளில கிடைக்கும்? என்ன சப்ளிமெண்ட் தேவைப்படும்? போன்ற பல சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோல விட்டமின் B6 மற்றும் B12 பற்றிய முழுமையான தகவல்கள மிகவும் எளிமையாக பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல நம்ம விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்பது ஒரே ஒரு விட்டமின் அல்ல. இதுக்குள்ள 8 வகை விட்டமின்கள்ல ஒரு அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அது என்னன்னா விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் B7, விட்டமின் B9, விட்டமின் B12. இந்த எல்லா விட்டமின்களும் நம்ம உடல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும். அது என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ப்ரொடக்ஷன், பிரெயினை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, நர்வை வந்து ஹெல்த்தாக வச்சிருக்க உதவுது, பிளட் செல்வை ஃபார்மேஷன் பண்ணுது, மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுது. ஸோ இதுபோல் முக்கிய செயல்பாடுகள் இந்த விட்டமின் பி விட்டமின்ஸு எல்லாம் வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸு. அதாவது உடலில் நீண்ட நேரம் சேமிக்கப்படாது. அதனால உணவின் மூலம் தொடர்ந்து பெற வேண்டும். ஆனால் இந்த விட்டமின் B12 மட்டும் சிறிதளவு கல்லீரலில் சேமிக்கப்படும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து விட்டமின் B6 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். விட்டமின் B6 பைரோடாக்சின் என்று இதை அழைப்பாங்க. உடலில் இது 100க்கும் மேற்பட்ட என்சைம ரியாக்ஷனில் பங்கேற்குது. இந்த விட்டமின் B6 என்ன வேலை பண்ணுது அப்படின்னா புரோட்டீன் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன், பிரெயின் கெமிக்கல் ப்ரொடக்ஷன், இம்யூன் சப்போர்ட், இவற்றுக்கு இது மிகவும் முக்கிய பங்காற்றுது. நம்ம மூளையில் இருக்கும் செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்க இந்த விட்டமின் B6 ரொம்ப அவசியம். அதனால இந்த விட்டமின் மனநிலைக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த விட்டமின் சியில் கிடைக்கும் உணவு எதெல்லாம்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், மீன், கோழி, நட்ஸு, முழுதானியம், கொண்டைக்கடலை, இவற்றில் இந்த விட்டமின் B6 நிறைய கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா விட்டமின் B12 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போது விட்டமின் B12 பற்றி பார்க்க போகிறோம். விட்டமின் B12 கோபாலமைன் என்று அழைப்போம். இந்த விட்டமின் வந்து நரம்பு ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. விட்டமின் B12 உடல்ல செய்யும் பணி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன், DNA ப்ரொடக்ஷன், நர்வு ப்ரொடக்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன். விட்டமின் B12 குறைந்தால் நரம்பு சேதம் கூட ஏற்படும். விட்டமின் B12 கிடைக்கும் உணவு முட்டை, பால், சீஸு, மீன், இறைச்சி, சிக்கன், இவையெல்லாம் B12 நிறைந்த உணவுகள். சைவ உணவு மட்டும் சாப்பிடுபவர்களுக்கு B12 குறைபாடு வர வாய்ப்பே அதிகம். ஆனால் வெஜிடேரியன் மற்றும் வெஜ்ஜன் டயட் பின்பற்றுபவர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம்? B6 என்ன, அது என்ன பணி செய்யுது, அதில் என்ன உணவுல எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்.
B12னா என்ன? அது என்ன பணி செய்யுது? என்ன என்ன உணவுல எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்குறோம்னா 2க்குள்ள வித்தியாசம். அதாவது டிஃபரன்ஸ். இப்போது இந்த 2 டிஃபரன்ஸ் அப்படின்னா, B6 வந்து மெட்டபாலிசத்துக்கு உதவும். மூட் ரெகுலேஷனுக்கும் உதவும். இம்யூன் சிஸ்டத்த பலப்படுத்தும். பிளான்ட் அண்ட் அனிமல் ஃபுட் 2லும் இது கிடைக்கும். இது B6. B12 நர்வ் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். பிளட் ஃபார்மேஷனுக்கு இது அவசியம். அனிமல் ஃபுட்ல மட்டும் தான் இது கிடைக்கும். லிவர்ல சேமிக்கப்படும். அப்ப B6 பிளான்ட், அனிமல் ஃபுட் 2லயும் கிடைக்கும். B12 அனிமல் ஃபுட்ல தான் கிடைக்கும். ஆனா இது லிவர்ல கொஞ்சம் சேமிக்கும். இந்த B6ம் B12ம் 2ம் வேற வேற பணிய தான் செய்யும். இந்த B6 உடலுக்கு தரும் முக்கிய நன்மைகள பார்ப்போம். மன அழுத்தத்த குறைக்கும். அதாவது செரோட்டோனின் உருவாக உதவுவதால மூட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதய ஆரோக்கியம். ஹோமோசைட்டின் அளவை கட்டுப்படுத்த இது உதவும். கர்ப்பிணிகளுக்கு மார்னிங் சிக்னஸை குறைக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். ஸ்கின் ஹெல்த், தோல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும். எது? இந்த B6. இப்போ B12. இப்போது B12 வந்து உடல் சோர்வை குறைக்கும். எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இது முக்கியமாக உதவுது. நினைவாற்றலை மேம்படுத்தும். பிரெயின் ஹெல்த்துக்கு மிகவும் அவசியம். நர்வ் ப்ரொடக்ஷன், நரம்பு சேதத்தை தடுக்குது. ஹெல்த்தி பிளட் செல்ஸ், அதாவது சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக இது மெயினாக உதவுது. ஹெல்த்தி ஆக்னி, வயதானவர்களுக்கு முக்கியமான ஒரு விட்டமின். இப்போ 2 வேறுபாடு பார்த்துட்டோமா? இப்போ பார்க்க போகிறது வந்து டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ், அதாவது குறைபாடை பற்றி பார்ப்போம். இந்த B6 வந்து என்ன அறிகுறி அப்படின்னா, மனச்சோர்வு, தோல் பிரச்சனைகள், உதடு வெடிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, எரிச்சல், இதெல்லாம் இருந்தால் விட்டமின் B6 உள்ள அறிகுறிகளாக இருக்கலாம். B12 அப்படின்னா அதில் அதிக சோர்வு, கைகால் உறைதல், மெமரி லாஸு, நடப்பதில் சிரமம் ஏற்படும், பேல் ஸ்கின்னு, மூச்சு திணறு. இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். சப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று சொன்னால அது எப்போ தேவை அப்படின்னா, எல்லாருக்கும் தேவைப்படாது. அது சிலருக்கு மட்டும் தேவைப்படும். குறிப்பாக வயதானவர்கள், வெஜ்ஜன்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளவர்கள், B12 குறைபாடு இருப்பவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவரின் ஆலோசனையின்றி அதிகமாக சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த குறைபாடு இருப்பவங்க வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் அதிக சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். குறிப்பாக விட்டமின் B6 அதிக அளவில் எடுத்தால் நரம்பு பாதிப்பு கூட வரும். மொத்தத்தில் பார்த்தா விட்டமின் B6 மற்றும் B12 இரண்டும் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமானவை. ஆனால் அவற்றின் பணிகள் வேறுபடும், கிடைக்கும் உணவுகள் வேறுபடுது, குறைபாடு அடிகளும் வேறுபடும். சமநிலையான உணவு முறை மற்றும் சரியான மருத்துவ ஆலோசனை மூலம் இந்த விட்டமின்களை சரியாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தினருக்கு யாருக்கோ கல்வி ரீதியாக தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய சேனலில் சில விட்டமின்ஸை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், சில பிளட் டெஸ்ட்டை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.